ஆபிரகாமை போல விசுவாசத்துல வளர்றோம், ஆனா அப்பப்ப சோர்ந்து போயிடுறோமா? யோசிப்பை போல பாவத்தை விட்டு விலகி ஓட ரொம்ப பிரயாசப்படுறோம், ஆனா போராடி கொண்டே இருக்கிறோமா? பிரியமானவர்களே, ஆபிரகாமை போல விசுவாசம் நிலைத்து நிற்கவும், யோசிப்பை போல பாவத்தை ஜெயிக்கவும் இவர் 2 பேருடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ரகசியத்துக்குள்ளாக இருந்தாங்க. இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்து முடிங்க. அந்த ரகசியத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஒரு ஜெயம் உங்கள் வாழ்க்கையில சூழ்ந்து வரும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவர் நான் வாழ்த்துகிறேன். வாருங்கள் தேவ ஜனமே, ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசுவே,
பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால உங்களை யாவர் நான் வாழ்த்துகிறேன். யாவருக்கும் குட் மார்னிங். இந்த காலை வேளையில இந்த நாள்ல நாம் பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னன்னா, எபேசியர் 1 அதிகாரம் வசனம் 17 இப்படியாக சொல்லுகிறது: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று அப்படி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். இன்றைய தலைப்பு நீங்க பாத்தீங்கன்னா, தேவ உறவில் நாம் வளர வேண்டும். தேவ ஜனமே, தேவனை ஆராதிக்க நம்மால் பழகி கொள்ள முடியும். தேவனிடத்தில் ஜெபிக்க நம்மால் பழகி கொள்ளவும் முடியும். தேவனுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள அவர் கொடுக்கிற சூழ்நிலைகளிலிருந்து விசுவாசத்தை பழகி கொள்வதற்கு நம்மால் முடியும். பிரியமானவர்களே, ஊழியம் செய்வதற்கும் நம்மால் பழகி கொள்ள முடியும். ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க, தேவனுடைய அன்பிலும் அவருடைய உறவில வளர்வதற்கு, அதுல பழகுவதற்கு ரொம்ப கடினமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில ஆராதனை, விசுவாசம், ஜெபம், வேத வசனம், உபவாசம், பல விதமான ஆவிக்குரிய விஷயங்களில நம்மால நம்முடைய வாழ்க்கையை செதுக்க கொள்ள முடியும், பழகி கொள்ளவும் முடியும். ஆனா தேவ ஜனமே, தேவ உறவும் தேவ அன்பும் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமானது. ஆனா அதுல பழகுவது கடினமான காரியமாக இருந்தாலும் தேவ ஜனமே, தேவன் இந்த காலை வெளியில நம்முடைய உள்ளத்துல ஒரு வாஞ்சையை எழுப்ப விரும்புகிறார். தினமும் அவருடைய உறவுல, அவருடைய அன்பில நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆமென் என்று சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பழக்கத்துக்குள்ளாக நாம் செயல்பட்டு இருக்கிறோம். சிறு வயதிலிருந்து இப்ப வரைக்கும் பல விஷயத்தை நம்ம பழகி கொண்டிருக்கிறோம். ஆனா அன்றாடம் தேவனுடைய சமூகத்துல எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அன்பும் அவருடைய உறவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை பழகி கொண்டே இருக்கிறதா? தேவ ஜனமே, நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது சபையே இல்லாத காலகட்டம், அதே நேரத்தில் கூட வசனம் இல்லாத ஒரு காலகட்டம், பலவிதமான சூழ்நிலைகள் இல்லாத காலகட்டத்தில் கூட அவனால் தேவ உறவில சரியாக நிற்க முடிந்தது, தேவ அன்பில சரியாக வளர முடிந்தது. அதனால்தான் அவனுக்கென்று ஒரு பெயரை கர்த்தர் கொடுத்தார். அவர் ஒரு விசுவாச தந்தையாகவும் மாறினார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பிரியமானவர்களே, பலவிதமான சூழ்நிலையில தேவனுடைய உறவிலும் தேவனுடைய அன்பிலும் நிலைத்து நின்றதுனால பலவிதமான பாவ சூழ்நிலைகள் அவனை நெருக்கும் போது அவனால் மேற்கொண்டு வாழ முடிந்தது. ஒரு ஆமென் என்று சொல்லுவோம். ஏனென்ற பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில சபைகள், ஊழியக்காரங்க நம்முடைய வாழ்க்கையில ஆராதனையில, ஜெபத்துல, வேத வசனத்துல நம்மால் வளர்க்க முடியும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ அன்பும் தேவ உறவில வளர்வதற்கு நாம் நிச்சயமாய் பழகி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய காலம் அப்படியாக இருக்கிறது, நம் கடந்து வருகிற சூழ்நிலைகள் அப்படியாக இருக்கிறது. நம்ம எப்போதுமே தேவனுடைய உறவில அன்பில வளர்ந்து கொண்டு சாதிக்க வேண்டும். ஒரு ஆமென் என்று சொல்லுமா? சபைகளும் ஊழியக்காரங்களும் தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில ஆராதிக்க, ஜெபிக்க, உபவாசிக்க, வசனத்தை கற்றுக்கொள்ள நம்மை வளர்க்க முடியும். ஆனா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை தேடுகிற அனுபவங்களில நாம் தீவிரம் செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய காலங்கள் அப்படிதான் இருக்கிறது. இந்த காலம் பிரியமானவர்களே ரொம்ப பிஸியாக, ரொம்ப அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அவசர காலத்துல, இந்த பிஸியான டைம்ல நானும் என் தேவனும் எவ்வளவாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் என் தேவனோடு உறவுல எவ்வளவு அதிகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், அவருடைய அன்புல எவ்வளவு அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அதை நாம் தீவிர செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு தந்தை தாய் பிள்ளைகளுடைய உறவுல, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுல பிரியமானவர்களே, இந்த பிள்ளை தன் பெற்றோருடைய வளர்ப்புல நீ கற்றுக்கொண்டே இருக்கணும் சொல்ல தேவையில்லை. காரணம், அந்த பிள்ளைக்கு தெரியும் பெற்றோருடைய அரவணைப்புல, பெற்றோருடைய வளர்ப்புல எப்படி ஒத்து போய் வளர வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு தெரியும். அதே போல தேவ ஜனமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு பரலோக தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். அவரோடு கூட நித்தமும் வளர்வதற்கு நமக்கு எப்போதும் வாய்ப்பு உண்டு, நமக்கு எப்போதும் சூழ்நிலை உண்டு, எப்போதும் அவரிடத்துல பழகுவதற்கு நேரம் உண்டு. பிரியமானவர்களே, தேவன் இந்த காலை வேளையில அவரோடு வளர்வதற்கு நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். தேவ ஜனமே, பிரியமானவர்களே, ஒருவர் தேவனுக்கு முன்பதாக தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த அர்ப்பணிப்புல தினமும் நாம் செயல்படும் பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுபடியும் பிறக்கிறோம். அப்படி மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த உறவு இன்னும் அஸ்திபாரமாக மாறுகிறது. அது அஸ்திபாரத்தோடு இன்னும் வளரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன்
பயன்படுத்தக்கூடிய, தேவன் ஏற்படுத்தக்கூடிய, வளர்க்கக்கூடிய ஆவிக்குரிய கனிகளும் செயல்படுத்த விட ஆரம்பித்து விடும் பிரியமானவர்களே. அதுல அந்த காலை வேளையில நம்முடைய உள்ளத்தை கர்த்தருக்கு நேராக அர்ப்பணிப்போம். தேவனுடைய உறவுல வளர்கிறதுனால, தேவனுடைய அன்புல வளர்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை ஒரு அஸ்திபாரத்துக்குள்ளாய் கடந்து போகிறது. நம்ம இன்னும் கனி கொடுத்து வாழ முடியும். இந்த பூமிக்கு வெளிச்சத்தோடு உப்போடு நம்மால வாழ முடியும். தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பித்து விடும் பிரியமானவர்களே. அதனால் தேவ ஜனம் இந்த காலை வேளையில ஒரு அர்ப்பணிப்போடு தேவனுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்துவோம். அவருடைய ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ளாக நாம் வளர்வதற்கு, நாம் எழும்புவதற்கு இந்த காலை வேளையில அர்ப்பணிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை வேளையில நாங்கள் தேவனுடைய உறவில வளர்வதற்கும், தேவனுடைய அன்புல பெருகுவதற்கும் கர்த்தர் தாமே எங்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்துவீராக. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சுயம் சாகட்டும். எங்களுடைய ஆண்டவரே அவசர இந்த காலகட்டத்தில் நாங்கள் தேவனை மறந்து விடாதபடி எப்போதும் கர்த்தருக்குள் வளர, உம்முடைய உறவுக்குள் வளர, உம்முடைய அன்புக்குள் வளர எங்களை பலப்படுத்தும். நாங்கள் வளரும் பொழுது நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் எங்கள் பரலோக தகப்பனுக்கு நாங்கள் புத்திரராக இருப்போம். அவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக வருகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் உள்ளத்தில தேவனோடு வளர ஒரு வாஞ்சை பெருகுவதாக என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.